ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் இப்படி இருக்கேள்? சௌக்கியமா? 4 நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டுட்டு 4 நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதனால் வீடியோலாம் போட முடியல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டல, இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான். மணத்தக்காளி வத்தல் போட்டுட்டு, மணத்தக்காளி வத்தல் நம்ம ஆற்றுலேயே இருக்குது வாங்கினது, அதை போட்டுட்டு ஒரு வத்தக்குழம்பு தான் வைக்க போகிறேன். துவையல் அரைக்க போகிறேன். பருப்பு துவையல். பருப்பு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்புலாம் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 மிளகு, 2 ஜீரகம், மிளகா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுட்டு இதை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கு துவையல் இதை அரைக்க போகிறோம். தேங்காவை போட்டுட்டு பருப்பு துவையலுக்கு இந்த பக்கம் வத்தக்குழம்புக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்தக்குழம்பு வைக்க போகிறோம். அதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. சிம்பிளான ஒரு சமையல் தான். சும்மா டெய்லி ஒரு தேங்காய் அதோட எல்லாம் கலந்த மாதிரியே ஒரு ஹெவி சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஃபங்க்ஷனுங்கனால நல்லா அப்படி சாப்பிட்டாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரி நம்ம கொஞ்சம் சிம்பிளான ஒரு சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஒரு வத்தக்குழம்பு போட்டு வத்தக்குழம்பு, அதாவது மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்தக்குழம்பு வச்சு தேங்காய் துவையல் அரைக்கலான்னு அதுதான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். இதை வறுத்ததெல்லாம் தேங்காய் புளியும் வச்சு அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி வைக்கிறதுன்னு அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ துவையல் அரைச்சாச்சு, பருப்பு துவையல். இந்த பக்கம் வத்தக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் வேணும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதுக்கு பருப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மணத்தக்காளி வத்தல் கூட போட்டுக்கலாம். நான் 2 கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். ஒரே ஒரு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு ஒரு வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ கடுகு வெடிச்சுன்னு இருக்குது. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கிறேன். அதிலே இந்த வெந்தயம் போட்டு விட்றேன். இது பருப்பு கருப்பு எல்லாமே பாருங்கள், கடுகு வெடிச்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மணத்தக்காளி வத்தலையும் போட்டுடுவோம். இது பார்த்திங்கன்னா கடையில் கடைக்கு உங்களுக்கு நல்லா வணங்கினது மணத்தக்காளி வத்தல். அதை நான் போட்டுக்கிறேன். அதையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி வத்தல் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, மிளகாப்பொடி, சாம்பார் பொடி, நம்மளோட வீட்டில் பொடிச்ச பொடியை அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய வச்சாச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கிட்டு போகிறோம். விட்டுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளியை கரைச்சி கொட்டியாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதித்து குறுக்கி நல்லா வரும். கொஞ்சமாக நல்லா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ அது பாட்டு நல்லா கொதித்து இருக்கட்டும். கடுகெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே தாளிச்சாச்சு நல்லெண்ணெயில். வேறு ஒன்றுமே தேவையில்லை. நல்லா கொதித்து குறுகி வரணும். அவ்வளோதான். கொதிக்கிட்டோம் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சுன்னு இருக்கு. நல்லா கெட்டியாக ஆகிட்டுருக்கு. நல்லா கொதித்து கெட்டியாக ஆகணும். இது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, அட வத்தக்குழம்பு சூப்பராக நல்லா கொதித்து கெட்டி ஆயாச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பேன். நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி சமையல் நீங்கள் பார்த்துருப்பேன். நல்ல ஒரு சூப்பராக தேன் மாதிரி ஒரு வத்தக்குழம்பு. இந்த பக்கம் துவையல், அவ்வளோதான். இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன். தயிர், அப்பளம், வடை, இதெல்லாம் தான் இன்றைக்கி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.